Hi guys, welcome to One Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் vlog தான் பார்க்க போறோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்காக மஸ்கட் போயாச்சு, நான் பசங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு சிம்பிளாக அது மட்டும் இல்லாமல் டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். அது மட்டும் இல்லாமல் பசங்க ரொம்ப விரும்பி கேட்டதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிபி வந்து பண்ண போகிறோம். பட்டு என்ன வேணும் உனக்கு? பிரெட் and ketchup. Sausage ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு சாசேஜ்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். என்ன பண்ணுறவங்க தான் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் வச்சு தான் சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், கூடவே பட்டர், அப்புறம் சாசேஜ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, நானும் வாங்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து வாங்கினேன், சரி பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாசேஜ் எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 ரெசிபி பண்ண போகிறோம். பட்டு வந்து பார்த்திங்கன்னா பீஸா கேட்டான், ப்ரெட் பீஸா. ஸோ பட்டு என்ன வேணும்? பிரெட் பீஸா. ஸோ பட்டுக்கு வந்து ப்ரெட் பீஸா வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். தக்ஷித்க்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கார்லிக் ப்ரெட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு பிளாட்டராக பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாசேஜ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சாசேஜை வந்து கட் பண்ணி அதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இன்னொன்று அவன் வந்து பீஸாலே வந்து பார்த்திங்கன்னா சரி வந்து சாசேஜ் போட்டு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ப்ரெட் பீஸா பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். கார்லிக் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம வந்து கார்லிக் ப்ரெட் பண்ணுறதுனால ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கார்லிக் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கார்லிக்கை இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா ஒரு கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபைனாகவும் சாப் பண்ணலாம். ஃபைனாக சாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கார்லிக்கெல்லாம் போட்டுடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோரியண்டர் லீவ்ஸ் மட்டும் போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணேன். ஸோ அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ பசங்களுக்கு ஏற்றால காரத்துக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. மிக்சர்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரெட்டோட எட்ஜஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சாண்ட்விச்க்குரிய ப்ரெட்டாக வாங்கினோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் அந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. ஒரு தோசை தவால கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சாசேஜை சேர்த்துக்கோங்க. நல்லா எடுத்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். ராவா சேர்க்கறது பதிலாக அப்படியே டோஸ்ட் பண்ணி நம்ம வந்து பீஸாவில் அந்த மாதிரி சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து ப்ரஷ் பண்ணிட்டு வரியா? ப்ரஷ் பண்ணிட்டாமா? பட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட் பீஸா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 ப்ரெட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சாஸ் நான் வந்து பீஸா சாஸ் எதுவுமே ரெடி பண்ணல. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து கொஞ்சமாக கெச்சப், அவனுக்கு வந்து கெச்சப் தான் அதிகமாக வேணும்னு கேட்டான். ஸோ அதனால் கெச்சப் வச்சே பண்ணிடலான்னு பார்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், ஹாட் சாஸ் அதான் யூஸ் பண்ணுறேன். அதுமாதிரி கொஞ்சமாக போதும். சாசேஜா? சாசேஜ் உனக்கு அம்மா செப்பரேட்டாக தரேன், கூடவே ஒரே ஒரு ப்ரெட்டு தரேன். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாசேஜ், அதை வந்து இப்படியே 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கார்ன் சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து வெங்காயம், ஆலிவ்ஸ் இந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்கிறத வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இதோடவே கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாசேஜ் பிரெட் பீஸா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தவாவில் மட்டும் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். தவா நல்லா சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெடி பண்ண சாசேஜ் பிரெட் பீஸாவை வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த சீஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிரும். இப்போ இதில் ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். சாசேஜ் பிரெட் பீஸா ரெடி. சூப்பராக சீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பிரெட் பீஸா வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அதே தோசை பேனில் ஒரு சின்ன கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு 3 பிரெட் இருக்குல்ல, அதை வந்து நல்லா 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகி டோஸ்ட் ஆக வேண்டாம். நம்ம ஏற்கனவே இந்த கார்லிக் மிக்சர்லாம் ரெடி பண்ணி வச்சோம்ல, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. செஞ்சு பாருங்க. இந்த கார்லிக் ஃப்ளேவரோட இந்த கார்லிக் பிரெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும். ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மொசரலா சீஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான கார்லிக் பிரெட் ரெடி. சூப்பராக சீஸ்லாம் மெல்ட் ஆகிருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கும் எங்களுக்கும். ஓகே, பிளேட்டிங் எடுத்து வச்சிடலாம். ஸோ தக்ஷித்க்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பிரெட்டு கூடவே வந்து சாசேஜ், பசங்களுக்கு 2 சாசேஜு, இதோடவே கொஞ்சமாக குக்கும்பர். தக்ஷினி 2 பிரெட் சாப்பிடு. ஓகே, அம்மாவுக்கு 1 போதும். ஸோ நான் வந்து குக்கும்பர் அதிகமாக எடுத்துக்க போகிறேன். பீஸா வெயிட் பண்ணு குக்கும்பர் வைக்க வெயிட் பண்ணு குக்கும்பர். குக்கும்பர் அண்ட் சாசேஜும் சாப்பிடுவேன். ஓகே, ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே, சாசேஜ் வந்து 2 இருக்குது, எனக்கு 1 போதும், அவ்வளோதான். பசங்க யாராவது கேட்டா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. பட்டுவோட ரியாக்ஷன் பாருங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். பட் லைக், ஆர் யூ லைக் தட்? பிடிச்சிருக்கா? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்ஷனோட பிடிச்சிருக்கா? பிரெட் சாப்பிட்டியா? சாப்பிடு, சூடாக சாப்பிடு. ஓகே, ஸோ உங்களுக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி எப்போவா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க.